ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலிசி கே விளாக்ஸ். போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேங்க, விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து விதைக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்காக இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து காலையிலே போயிட்டு இடத்த எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து செடி எந்த இடத்துல வந்து விதைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்து தண்ணி வர மாதிரி நாங்கள் நேற்று காலையிலே போயிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க. அந்த சைடு வந்து கொஞ்சமாக வந்து நீட்டாக வந்து வாய்க்கா மாதிரி சீவி விட்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லாமே வந்து நல்லா கொத்தி விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ரொம்ப நாளாக வந்து அந்த இடத்த நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதனால, அதே மாதிரி செடி வைக்கும்போது ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செடி வளராதுங்க. அதனால கொத்தி விட்டு அங்கே பிளாஸ்டிக்கோ இல்லை கல் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொத்தி விட்டு அந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக இருந்தால் தாங்க நம்ம எந்த விதை போட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால அந்த இடத்த வந்து தண்ணி ஏற்கனவே வந்து அந்த இடம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியெலாம் நாங்கள் காலையில் தெளிச்சு விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஈரப்பதமாக வந்து ஆக்கி வச்சுருந்தாங்க. மண்ணை ஃபுல்லாத்தையும் வந்து நான் கொத்தி விட்டுருந்தேன். காலையில் வந்து இந்த வேலை மட்டும்தாங்க இருந்துச்சு. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் அந்த வேலை வந்து இழுத்துட்டே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வேலை எல்லாத்தையும் வந்து தண்ணி போகிற மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாமே தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு அந்த வேலையை காலையில் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்காக வந்து கொஞ்சம் அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக இருக்கும் இல்லைங்க, அதுக்கப்புறம் விதைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் மறுபடியும் ஈவினிங்காக போயிட்டு கீரை விதை தாங்க நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். கீரை விதை வந்து இந்நேரம் வந்து போட்டுதோன்னா கொஞ்சம் நல்லா போன மாதமே வந்து போட்டுருந்தோன்னா நல்லா முளைஞ்சி வந்திருக்கும். நாங்கள் இப்போ தான் வந்து லேட் பண்ணிட்டோம். சரி கீரை வந்து விதைக்கலாம்னு சொல்லிட்டு கையாலே நீட்டாக வந்து கோடு மாதிரி சும்மா நீட்டாக இழுத்துட்டு லைட்டாக பல்ல மாதிரி இழுத்துட்டு அதில் வந்து கீரை விதையை வந்து நம்ம அப்படியே தூவி விட்டு மேலே வந்து மண்ணை போட்டு அப்படியே மூடி விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து மண்ணை போட்டு டைட்டாலாம் மூடக்கூடாது. அப்படியே மேலே வந்து மண்ணை அப்படியே தூத்தி விட்ட மாதிரி அப்படியே பண்ணணுங்க. அப்போ தான் வந்து கீரைலாம் வந்து ஒரு மாதத்துலேயே டக்குன்னு வளர்ந்துருங்க. அடுத்ததான் வந்து தர்பூசணி விதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. தர்பூசணி விதை கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் போட்டுருந்தா நல்லா வந்து தர்பூசணி நம்ம அறுவடை பண்ணியிருக்கலாம். அப்போ ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஸோ அது இப்போ தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. சரி விதைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா கையாலே நான் வந்து சீச்சிட்டு அந்த விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஈவினிங்காக வேறு போனதில் ஒரு கொசு வேறு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. செடியெலாம் நிறைய இருக்கவே கொசு வந்து பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சு. அதனால் வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக கையாலே வந்து டக்குன்னு லைட்டாக அப்படியே பள்ளம் நோண்டி அந்த விதையை ஃபுல்லாமே விதைச்சிட்டேங்க. அடுத்ததாக வந்து நம்மளோட வெண்டைக்காய் விதை வந்து அது வாங்கிட்டு வந்தார். ஏற்கனவே வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய வெண்டைக்காயெல்லாம் வந்து அறுவடை பண்ணியிருப்போம். நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த செடியெல்லாம் நீங்கள் எங்களோட தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இப்போ வந்து வெண்டைக்காயெல்லாம் அறுவடை ஆகிடுச்சு. செடி இல்லைன்றதுனால மறுபடியும் நாங்கள் வெண்டைக்காய் வந்து அந்த விதையெல்லாம் போட்டிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. பாய்.